விழுப்புரம் நகரத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தெற்கு நகர கழக செயலாளராகிய பசுபதி என்கின்ற நான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டின் காரணமாக அவர்கள் என்னை சரியாக பணி செய்ய விடாமல் தடுப்பதாலும் அவர்கள் இடையூறுகளை ஏற்படுத்துவதாலும் என்னை நிறைய இடங்களில் அவமானப்படுத்திய சில காரணங்களாலும் நான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு என்னுடைய பதவியையும் அடிப்படை உறுப்பினரையும் நான் ராஜினாமா செய்து அவருக்கு கடிதம் தர இருக்கின்றேன். நானானால் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசியாக, அண்ணன் எடப்பாடியாரனுடைய உண்மை விசுவாசியாகவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசியாகவும் நான் தொடர்ந்து இருப்பேன். நான் வேறு எந்த கட்சியிலேயோ கழகத்திலேயோ இணையப்போவதில்லை. நான் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விசுவாசியாக இருக்கவே விரும்புகின்றேன். எனக்கு மாவட்ட கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டினால் என்னுடைய மன உளைச்சலின் காரணமாக நான் பல ஆண்டு காலம் இந்த கழகத்திலே உழைத்திருக்கின்றேன். நான் 20 ஆண்டு காலத்துக்கு மேல் 15 ஆண்டு காலமாக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பணியிலே பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு தேர்தல்களை நான் பணியாற்றியிருக்கின்றேன். இப்போது கூட பார்த்தால் நான் 5 ஆண்டு காலமாக நகர கழக செயலாளர் பணியிலே நான் நிறைய பணியாற்றியிருக்கின்றேன். இந்த கழகத்திற்காக எவ்வளோ உழைப்புகளையும் எவ்வளோ பொருளாதாரையும் நான் செய்திருக்கின்றேன். விழுப்புரம் தெற்கு நகரத்தை பொறுத்தவரையிலே இங்கே தான் விழுப்புரம் மாவட்ட சார்பாக அதிக ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெறும். அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் நான் என்னுடைய சொந்த செலவிலே நான் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்திலே மாவட்ட கழக நிர்வாகிகளுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டினால் நான் என்னுடைய பதவியும் உறுப்பினரையும் நான் ராஜினாமா செய்கிறேன் இன்றையிலிருந்து. யார் உங்களை மன உளைச்சல் ஆக்குனாங்க? எதுக்கு இப்போ ராஜினாமா பண்ணுற அளவுக்கு எல்லாம் என்னென்ன சார்? அதாவது மாவட்டத்தோட முக்கிய நிர்வாகி நேற்றே நான் சொன்னேன் அவங்களை குறிப்பிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது போன 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு நிறைய இது இல்லை, இருந்தாலும் அப்புறம் நாங்கள் கழகத்திற்காக உண்மையாக உழைத்தோம். 2021 அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்த உடனே அந்த முக்கிய நிர்வாகி விழுப்புரத்துக்குள்ளே வர்றதுக்கே தயங்கினார். விழுப்புரத்துலேயே சொல்லப்போனால் பயந்தார் விழுப்புரத்துக்குள்ளே ஒரு இது நடத்துறதுக்கு. அப்போ முதல்ல நான் தான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செஞ்சேன். அன்றைக்கி இந்த விழுப்புரத்தில் ஒரு ஆள் கூட ஒரு கட் அவுட் போர்டு வைக்கல. நான் மட்டும்தான் அன்றைக்கி 4 போர்டு வச்சு அன்றைக்கி டாடா ஏசியில் நான் காவல்துறைக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணி, காவல்துறையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னாங்க, பிரச்சனை பண்ணி அன்றைக்கி நான் தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அவங்கள இங்கே வர வச்சேன். அவங்க தயங்கினாங்க விழுப்புரத்துக்கு வரவே, தோல்வி விட்டதில்ல. அப்படி இருந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நடத்தின உடனே இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க அவங்களுக்கு காவல்துறை முக்கியத்துவம் கொடுத்ததாலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த தொல்லையும் ஏற்படலன்றதுனே அவங்க அதுக்கப்புறம் நிறையா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, விழுப்புரம் தெற்கு நகரத்தில் எவ்வளோ பொதுக்கூட்டங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட எங்களுக்கு பேசுகிறதுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. பொதுக்கூட்டத்தெல்லாம் நாங்கள் தான் செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணுவோம், நடத்துவோம். நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எந்த மைக்கை பிடிச்சிட்டு இவர் பேசுவார்னு தான் சொல்லுவோம். எங்கள் கருத்துக்களை எதுவும் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறையா பொதுக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா குறைஞ்சது 2 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். மக்களெல்லாம் கூட்டு எல்லாம் பண்ணணும். அந்த நிர்வாகிகள், நம்ம நகரத்தில் நிர்வாகிகள்லாம் நாங்கள் கூட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நிர்வாகிகள் எதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறது எங்களுக்கு ஒரு சின்ன பேர் தான். எங்களுக்கு ஒரு சின்ன பேர் சொன்னால் போதும், எங்கள் பேரை சொன்னால் போதும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களுடைய பேரை கூட அவங்க உச்சரிக்கிறதுக்கு கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வளர்ந்துருவோன்ற நிலைமையில் அவங்க செயல்படுறாங்க. இதில் உச்சக்கட்டம் பார்த்திங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நான் தான் தெற்கு நகர செயலாளர், என் ஏரியாவில் தான் அந்த மீட்டிங் நடக்குது. அதாவது எந்த ஒரு நகர செயலாளர் ஏரியாவிலையோ ஒட்டி செயலாளர் ஏரியாவிலையோ யார் இடத்துல மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க தான் வரவேற்புரை போடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேராக சொல்லுவாங்க.
எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு இருக்கையும் கொடுக்கல உட்காரத்துக்கு அந்த மீட்டிங்கில், அந்த பிரச்சார கூட்டத்தில். அந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு மேலே அந்த மேடையில் உட்காந்தாங்க. அந்த 50 பேர் கூட்டணியிலேருந்து எல்லாம் வந்தாங்க. அந்த 50 பேரில் ஒரு ஆளை கூட நான் உட்கார வைக்கல. என்னுடைய பேரும் வந்து அதில் சொல்லலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் வந்து அப்போ தேர்தல் பிரச்சார கூட்டம் நடத்துகிறாங்க. இதுவும் என் தெற்கு நகரம் தான். கூட்டணிக்கு ஏற்பாடு நடக்கும்போது இங்கே நான் உட்காந்துட்டேன் ஒரு சேரில். நான் உட்காந்த சேரில் என்ன பண்ணுறாரு, மந்திரியோட அண்ணா என்ன பண்ணுறாரு, என்னை வந்து எழுப்பிட்டு அங்கே ஒரு பெண் நிர்வாகியை உட்கார வைக்கிறார். இன்றைக்கி நான் உட்காந்துட்ட சேரில் இருந்து மீட்டிங் நடக்கும்போது எழுப்பிட்டு உட்கார வச்சாங்க. அந்த மீட்டிங்லேயும் வந்து என் பேரெல்லாம் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. சரி, நம்ம இவ்வளோ இன்னல் கிடைக்கிற பாரு, நம்ம பொறுத்துக்கிட்டு தான் நம்ம கட்சி முக்கியம்னு பண்ணோம். அதனால் இப்போ கொஞ்சம் காலங்களாக பார்த்தா அவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப நம்மளை இழிவுபடுத்துகிற நிலைமையிலே இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பதவியில் போனோம்லாம் இது இல்லை. அவங்களுடைய செயல்பாடு என்னென்னா, நம்மளை இன்னும் சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடய செயல்படுத்துகிறாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இப்போ வேறு வழியில் செயல்படுறாங்க. நம்ம இந்த இன்னல்கள்லாம் நம்பி இந்த மணல் உளைச்சல்களெல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஏன் இவங்க இருக்கிற இடத்துல நம்ம ஏன் இருந்து பயணிப்பானன்றதால தான் நம்ம அதிமுகவோட உண்மை விசுவாசியாக இருப்போம். நாங்கள் அதிமுக தான் ஓட்டு போட போகிறோம். அதிமுக விட்டு எங்கேயும் போக போகிறது. நிறைய பேர் பரப்பி விட்றாங்க வதந்தியை, விஜய் கட்சிக்கு போகிறாரு, திமுக போகிறேன். நாங்கள் எந்த கட்சிக்கும் போகல. நான் சாவரெல்லாம் அதிமுக தான். எங்கள் உடம்புலே அம்மாவுடைய பேர். சீட்டு கொடுக்காதனால அப்படி இல்லை, அவங்க வேணுமே தான் சீட்டு தடை பண்ணுறாங்க. தலைமைக்கு சொல்லியிருக்கீங்களா சார்? இபிஎஸ் இப்போது தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. நாங்கள் இன்றைக்கி ஒரு 200 பேர் கிளம்பி போகலான்னு தான் இருந்தோம். இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் வந்து நம்ம தலைமைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். நேற்று நீங்கள் முடிவெடுத்தது பிறகு ஏதாவது தலைமையில் இல்லை உங்கள் கட்சியில் வந்து யாராவது பேசினாங்களா? ஏதாவது நீங்கள் ஏன் போனீங்கன்னு கேட்டாங்க சார்? உங்களை அணுகுனாங்களா? இல்லை, அப்படி இல்லை, யாரும் கேட்கல. கட்சி விட்டு போக போகிறீங்களான்னு சில பேர் கேட்டாங்க. நாங்கள் கட்சி விட்டு தான் போகல, நாங்கள் விளக்கமாக சொன்னோம். நம்ம செய்திலையும் கட்சி விட்டு நாங்கள் போக மாட்டோம் தான் சொன்னோம். தொண்டர்கள் தான் வந்து வருத்தப்பட்டாங்க. ஏன்னா நான் எவ்வளோ இந்த கட்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன், அந்த தொண்டர்கள் எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்கிறேன் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அவங்க தான் வந்து அவங்க வேதனைப்பட்டாங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் கட்சி விட்டு போக போகிறது எனக்கு வந்து பதவி தான் இல்லை. பதவி இல்லாதாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பதவி இல்லை, உறுப்பினராக இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு அதிமுக விசுவாசியாக இருக்க போகிறேன். அதனால் எனக்கு மனசளவில் எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் வந்து என் மேலே ஒரு தவறான செய்தியை பரப்புறது எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நான் இன்றைக்கி கூட பத்திரிகை கூட்டு நான் இதை சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து நேற்று உங்கள் ஆதரவாளரோட வந்து ஒரு மீட்டிங் போட்டீங்க. நீங்கள் தான் ராஜினாமா பண்ணியிருக்கீங்க. அவங்களாம் ராஜினாமா பண்ணுறாங்களா? அப்படி பண்ணுவாங்களா உங்களுக்காக? எப்படி சார்? இல்லை, நான் யாரையும் பண்ண சொல்லலை. நான் வந்து அதனால தான் இன்றைக்கி யாரையுமே நான் கூப்பிடலை. நாங்கள் வந்து அப்போ நாங்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்னா வந்து இந்த இடத்துல கட்சி நல்லா இருக்கணும் தான். நான் பேசின கருத்துக்கள் பூரா என்னுடைய சொந்த கருத்துக்கள்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க வேதனைப்பட்டு என்கிட்ட சொன்ன கருத்துக்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர், இவங்க சொன்ன கருத்தை தான் நான் நேற்று சொன்னேன். நான் சொன்னதில் வந்து என்னுடைய சொந்த கருத்து கொஞ்சம் இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் உண்மை. நான் சொன்னது உண்மை. இங்கே இருக்கிறவங்களுடைய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். இங்கே நடந்ததை தான் நான் சொன்னேன் கட்டி. அப்போ நாங்கள் வந்து இது தலைமையில் சொல்லி இதை நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் நினச்சி நேற்று கூட்டத்தை போட்டோம். அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தலைமையில் இப்போ தான் நம்ம கூட்டணி பேசி முடித்தாங்க, தேர்தல் நேரம். இந்த நேரத்தில் போய் நாம் கொஞ்சம் ஒரு 200 பேரை கூப்பிட்டு போய் நம்ம ஒரு மனு கொடுக்கறது போன்ற நெருக்கடியில் ஈடுபட்டோம்னா அது தேர்தலை பாதிக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஆட்சி அமையணும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம். அதனால் எங்களுக்கு ஏதோ சிறு பாதிப்புகள் எதுவும் வந்தாலும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், என்னை மட்டும் நான் விலக்கி கொள்கிறேன். நான் வந்து என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் அவங்கள அதிமுகவில் தான் நான் பயணிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் நான் இன்றைக்கி யாரையும் கூப்பிடல. நான் யாரையும் பக்கத்தில் உட்காரல, எதுவுமே பண்ணலை. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நானே சட்டமன்ற உறுப்பினராக வர்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா நான் நிறைய மனசில் திட்டங்களை வச்சுருந்தேன். நான் வந்து என்னுடைய குழந்தைய நான் இழந்துட்டேன். நான் வந்து அது மூலிமா அறக்கட்டளை சார்பாக நான் நிறையா பணி செஞ்சுன்னு இருக்கிறேன். நான் அதில் நிறைய கவனத்தை செலுத்தி செய்வேன்.
எனக்கு இருந்தாலும் விழுப்புரத்தில் போக்குவரத்து நெரிசல் இங்கே நிறைய இளைஞர்கள்லாம் போதை கலாச்சாரத்தில் சீரழிகிறாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா அரசாங்கத்து மேலே முடியுதோ இல்லையோ, நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தையை 10 பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சொன்னால் அதை நிறைய பேர் கவனிப்பாங்க. அப்போ நம்ம அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு விழுப்புரம் நகரத்தில் வந்து குறைஞ்சது எனக்கு ஒரு விழுப்புரம் தொகுதியில் வந்து ஒரு 100 இடங்களில் வந்து தனியாருடைய பங்களிப்போடும் அரசு பங்களிப்போடும் இந்த விளையாட்டு மைதானங்களை கொண்டாடணுன்றதுலாம் என் எண்ணம். இந்த ஷெட்யூல் அதுமாரி கொண்டாந்து இளைஞர்களை வந்து போதை பக்கம் திரும்பாமல் அந்த விளையாட்டுக்கு போகிற மாரி, அவங்க சின்ன பசங்களாம் ஃபோன் நோண்டாமல் இருக்கிற மாரி, இந்தமாரி என்ன நிறைய எண்ணங்கள் வந்து என் மனசில் வளர்த்து வச்சுருந்தேன். நான் மக்களுக்கு பணியாற்றுற எண்ணங்கள் தான் வச்சுருந்தேன். நான் இவ்வளோ காலம் இந்த அரசியலில் பணியாற்றுறேன். நான் ஒன்றும் எங்கேயும் கொள்ளாட்சி எதுவும் சம்பாதிச்சது கிடையாது. நான் கடங்காரனாக தான் இருக்கிறேன். எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து கட்சி தான் உயிர். நான் வந்து குறைஞ்சது 35 ஆண்டு காலமாக நான் அரசியலில் பயணிக்கிறேன். எனக்கு என்ன நிறைய பேர் என்னை தலைமையெல்லாம் எனக்கு நல்லது தான் செஞ்சுன்னு இருந்திருக்கு. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு பல இடர்பாடுகள் செஞ்சுறாங்க. அதை நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. எல்லா தேர்தலையும் என்னை வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை, எல்லாமே வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த வாழ்ப்பு பறி போடுறதுன்றது நமக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து பொது சேவைக்கு மக்களுக்கு சேவை செய்யணும். அது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என் குரல் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்குன்ற ஒரு காரணம் தானே கண்டி எனக்கு வந்து மற்றபடி இல்லை. மற்றபடி நான் வந்து எது ஒன்றா செய்வேன். யார் ஒன்றா எல்லாம் எனக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் இன்றைக்கி விழுப்புரத்தில் இருக்கிற 4 விஐபி கூட்டி ஆனால் வாங்கினா நீ ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுங்கண்ணா, இங்கே ஒரு கிரவுண்டு போடலாண்ணா அப்படின்னா அவங்க போடுவாங்க. இப்போ நான் சாதாரண ஆளாக போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ காசு எடுத்துக்கிறதுக்கு சொல்கிறேன்னு நினைப்பாங்க. அந்தமாரி சில திட்டங்கள்லாம் இருந்தது போச்சு. அதுக்காக தான் நான் சட்டமன்ற உறுப்பினருக்கே ஆசைப்பட்டேன். இல்லைனா எனக்கு என் மகனை இருந்ததுலேருந்து எனக்கு அந்த அரசியலில் எந்த இதுவுமே இல்லை. நான் அப்போ அரசியலேருந்து நான் ஒதுங்கவே நினச்சேன். அப்போ சிவி சண்முகம் தான் என்கிட்ட என்ன சொன்னார், நான் இந்த தொகுதியில் நிற்க போகிறதில்ல, இனிமேல் நீ தான் இங்கே நிற்க போகிற, நீ தான் எம்எல்ஏன்னு சொன்னார். என்னை அப்படியே சொல்லி நீ எம்எல்ஏன்னு தான் என்னை வந்து இவ்வளோ செலவு பண்ணி நான் இவ்வளோ பணிகளை செஞ்சேன். இப்போ கூட ஒரு 20 நாளுக்கு முன்னாடி கூட என்னுடைய நகரத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் நான் வேலை செய்யறதுக்கு நான் பணம் கொடுத்தேன். எல்லா நிர்வாகிகளுக்கும் நான் பணம் கொடுத்தேன் போயிட்டு. ஏன்னா நாம் சரி இந்த இது ஜெயிக்கணுன்றதால தான் கொடுத்தான். அவங்களுடைய புறக்கணிப்பு, அவங்களுடைய அவமானங்கள், அவங்க படுத்துகிற அவமானங்கள், இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ஏற்றுக்க முடியல. அது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் போக போக அது அதிகமாக தான் இருக்கும். இந்த தேர்தலை பிறகு அதிகமாக தான் இருக்கும். நான் வந்து மற்றபடி அதிமுக தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதிமுக பொறுப்பில் இருந்து விளக்குறேன், உறுப்பினர் இருந்து விளைகிறேன். நான் அதிமுக விசுவாசியாக இருக்கிறேன். நான் அதிமுக தான் வாக்களிப்பேன். இங்கே கூட எனக்கும் நிற்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் எந்த மனஸ்தாபம் எதுவும் கிடையாது. அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். விலகிறேன் அவ்வளோதானே கட்டி அதிமுக இல்லை. சிவி அதாவது அவர் வந்து இங்கே நிறையா தொண்டர்களுக்கு என்ன பேர் நிறையா தொடர்ந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய பாவம் அவரை சும்மா கூடாது. அவர் கடவுளை நம்புறாரு, நாங்களும் கடவுள் நம்புகிறோம். கடவுள் அவரை பார்த்துக்குவார். ஆனால் இந்த நேரத்தில் நாம் வந்து தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம உறுப்பினராக இருந்து பதவியில் இருந்தோம்னா இன்னும் நிறையா அவங்க வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்ம நகர செயலாளர் கூப்பிடாமலே பணி செய்ய பண்ணுவாங்க. அதுமாரிலாம் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள எதிர்த்து பேசிட்டோன்றதால அப்போ நம்ம நிறையா இன்சல்ட்டுகள் அசிங்கங்களை வந்து சந்திக்க நேரிடும். அதனால் நம்ம அதை தேவையில்லை. நம்ம ஏன் இவ்வளோ ஆண்டு காலம் நம்ம பரிசுத்தமாக நல்லா இருந்துட்டோம் போயிட்டோம், அவ்வளோதான். என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களாம் சொல்கிற மாரி அந்த கட்சியில் இந்த கட்சியில் சிலிப்போம் இந்தமாரி கேவலமானவன் நான் கிடையாது. அந்தமாரி செயலெலாம் செய்ய மாட்டேன். ஆனால் என்னை பற்றி அவங்க இன்னும் மற்றபடி அவதூறுலாம் கிளப்புனாங்கன்னா அவங்களுடைய இது என்கிட்ட நிறையா இருக்குது. அதெல்லாம் அநாகரிகமாக நான் சொல்லக்கூடாது நான் இருக்கிறேன். தேவையில்லாத என்னை பற்றி இந்தமாரி வதந்திகள் மற்றெல்லாம் இனிமேல் அவங்க கிளப்புனாங்கன்னா அவங்க சில தேர்தலில் அவங்க பண்ண வேலைகள்லாம் எனக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் வெளிச்சத்துக்கு ஆதாரத்தோடு கொண்டாடுவேன். எனக்கு அதெல்லாம் இருக்குது. நான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் யாரை வந்து காயப்படுத்தினாலும் யாரை பற்றி நான் பழி சொன்னாலும் அது தேர்தலை பாதிக்கும், அதிமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும். இந்த ஒரே காரணத்துக்காக நான் வேறு எதுவும் நான் இதில் சொல்லிக்க விரும்பல. உங்களை போல வந்து பல அதிருப்தியாளர்கள் உள்ள இருக்கான்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய குரலாக தான் நான் ஒழித்தேன். அவங்களுடைய குரலாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். இப்போ என் நிலைமை தான். ஏற்கனவே ஏழுமலைக்கு வந்த நிலைமை என் நிலைமை தான் எல்லாருக்கும் வரும். அதனால் எல்லோரும் பயப்படுறாங்க போகிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. எதுக்குமே ஒரு முடிவு இல்லாமல் இருக்காது. உண்டு, அவ்வளோதான். சப்போஸ் கட்சி இப்போ நீங்களே ராஜினாமா பண்ணிட்டீங்க, ஏற்றுக்கணும் உங்களை அடிப்படை கண்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன சார் பண்ணீங்க? ஏற்றுக்காமல் ராஜினாமா ஏற்றுட்டு உங்களை கட்சியிலேருந்து விடுவிச்சாங்கன்னா அடுத்த கட்ட அரசியல் பயணம்? நான் வந்து என் புள்ள பேரில் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிறேன். குரு சுப்பராஜை பற்றி
மாணவர் இளைஞர் நலவாழ்வு அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். நான் வந்து அது வந்து 5 ஆண்டு காலமாக வந்து என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் வந்து அதில் நிறையா ஏழை மாணவர்களுக்கு வந்து நான் வந்து உடை படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டிக்கிறேன், சாப்பாடு உணவு நிறையா அன்னதானங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு அதில் நான் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதில் நான் வந்து அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அது வழியாக நான் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் அரசியலுக்கே வந்தேன். நான் சின்ன 18, 19 வயசில் அரசியலுக்கு வந்தேன். நான் அரசியலுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த எங்கள் பகுதியெலாம் ஸ்லம், அங்கெல்லாம் வந்து ரேஷன் கடையிலலாம் அரிசி 300 இப்போ நாங்கள் 300 அரிசி வாங்கி சாப்பாடு சமைச்சு நாங்கள் சொந்த காசில் போடுவோம் அப்போலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அரசியல் வந்தது காரணம் என்னென்னா, அப்போலாம் அரசியல் என்னென்னா வந்து இப்போலாம் வழக்கறிஞர் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க. அப்போ அரசியலில் இருக்கிறவங்க தான் போலீஸ்காரங்கிட்ட போய் பேசுவாங்க. போலீஸினுடைய வந்து போலீஸ்காரங்கிட்ட போய் ஏதோ ஒரு பிரச்சனைனா போலீஸ்காரங்க மதித்து பேசுறது யாருன்னா அரசியல்வாதி பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜவிலாஸ் மணி பேசுவார், கோபாலண்ணன் பேசுவார், இந்த பக்கம் தனுசு இவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்போ அவங்க சில பேர் அதில் நிறைய பேர் நேர்மையான இதெல்லாம் இருந்தாங்க. அவங்க அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், சரி அப்போ நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம அரசியல்வாதியாக இருந்தால் தான் காவல்துறையிலோ மற்ற அதிகாரிகளோ வந்து அதுக்கு செவி சாய்ப்பாங்க, பயப்படுவாங்கன்ற எண்ணத்தை வச்சு தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். நான் அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு தான் வந்தேன். அதனால் எனக்கு பதவி ஆசைலாம் கிடையாது. நான் வந்து அதனால் வந்து அப்படின்னா எனக்கு இப்போ நகர செயலாளர் பதவி விட்டு நான் போவேன், ஆளுங்கட்சியாக வரப்போகுது. இப்போ எனக்கு எல்லாம் தான் சொன்னாங்க, நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வருமானம் பண்ணி தரோன்னாங்க. எனக்கு அப்படின்னா நான் இருந்து நான் பண்ண போகிறேன். இப்போ நான் எம்எல்ஏ வேலைன்னா எனக்கு எனக்கு ஆளுங்கட்சி நகர செயலாளர் பதவி இருக்குல்ல, இதில் நான் நிறையா சம்பாதிக்கலாம், நான் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு தன்மானம் முக்கியம், நான் மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த அடிப்படையில் நான் பணியாற்ற போகிறேன், அவ்வளோதான். கூட இருக்க நிர்வாகி, உங்க நம்பி இருக்க நிர்வாகி, அவங்களுக்கு என்ன சொல்லுறது? அவங்களும் அதிமுக தானே பயணிக்கிறாங்க. அவங்கள நம்பி இருக்கிறாங்கன்னா நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து அது இவ்வளோ காலம் வந்து அவங்களுக்காக தான் நான் இந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கின்னு பயணித்தேன். உண்மையை சொல்லணுன்னா நம்மளுக்கு நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி நாம் இந்த வாட்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யலான்றதால தான் நான் சொல்கிறேன். போன 2004 நாடாளுமன்ற தேர்தலில் என்னை அசிங்கப்படுத்தினாங்க. நான் அதுலேருந்து இவ்வளோ காலம் நான் இருந்தேன்னா அவங்களுக்காக தான் இருந்தேன். சரி இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு நம்ம எதோ உதவி பண்ணலான்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல. அதனால் அப்புறம் நம்ம எவ்வளோ காலம் தான் அவங்களுக்காக நம்ம எவ்வளோ காலம் அசிங்கப்படுத்த முடியும்? அவங்களுக்கு நான் மாற்று வழி பண்ணுவோம். எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வராமலாம் போகாது. எவ்வளோ அரசியலில் எவ்வளோ மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எவ்வளோ மாற்றங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி வேறு நாளைக்கு வேறு, இன்னும் எவ்வளோ மாற்றங்கள்லாம் நடக்கும். எனக்கு ஒரு நல்ல நிலைமெல்லாம் வேறு வழியில் எங்கன்னா வரும் போகும், அதை பற்றிலாம் எனக்கு இல்லை. நான் இப்போ என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் செய்வேன். என்னை நம்பி இருக்கிறவங்க நான் பல காலமாக செஞ்சதால் தான் என்னை நம்பி இருக்கிறாங்க. நான் இதுவரையிலும் எந்த அதிகாரத்துலையும் இல்லை. நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துனேன். எந்த அதிகாரத்துலையும் இல்லை. நான் இல்லாத போது நான் எல்லாத்தையும் செஞ்சதால் தான் நான் இப்போ இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் வந்து என் மேலே எதிர்பார்க்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், பல ஆண்டு காலமாக தெரியும். அவங்க வந்து 2006 இடைத்தேர்தலே நம்மளை ஒழிச்சு கட்டினாங்க, எல்லாமே தெரியும். அதுலேருந்தே நமக்கு எதிர்பார்க்குன்னு தெரியும். இருந்தால் அவங்களாம் என் கூட தானே இருக்கிறாங்க, பயணிக்கிறாங்க. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், அவங்கள நான் என்னால் சொந்த இதில் நான் பண்ணுறேன். அதனால் நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னை நம்பியவங்களுக்கு யாருக்குமே நான் துரோகம் செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என் கட்சிக்கு நான் செய்ய மாட்டேன், எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். என்னால் வந்து இவங்க கூட பயணிக்க முடியல. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க ரொம்ப நிறைய இன்சல்ட் பண்ணுவாங்க இன்னும். ஏன்னா வேட்பாளரும் அவங்க இதால் இவங்க நம்போது இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிடாமல் நிகழ்ச்சி நடத்துவாங்க, போவாங்க வருவாங்க. அப்போ வந்து அது நமக்கு மனதை பாதிக்கும். அப்போ நம்ம அதில் இல்லைன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அதிமுக தான் வாக்களிப்பேன். அதிமுக தான் என்னுடைய அதிமுக விசுவாசியாக தான் நான் கடைசி வரைக்கும் தொடரும். அதுதான் நான் பொதுச் செயலாளருக்கு சொல்கிறேன், வேறு ஒன்று. அது நிறையா இருக்குது சார். நான் இந்த நேரத்தில் அதெல்லாம் சொன்னால் அது தேர்தலை பாதிக்கும். அது ஏன் நம்ம வந்து அது வந்து கட்சிக்கு நம்ம எதிர்ப்பாக இருக்கணும். நம்ம நேற்று சொன்னதே நமக்கு அது நான் வேணாம், அது கட்சியினுடைய பாதிப்பை உருவாக்குதுன்ற மாதிரி நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன். அதுமாரி இல்லையே, அது கரெக்டா. இவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து கணபதினு ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தார் வானூரில், ஆதிதிராவிடில். இவர் தான் அதை எடுத்துட்டார். இவர் ஆதிதிராவிடில் வந்து கணபதினு ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தார். இவர் வந்து எடுத்துட்டார். அது சொல்லலாம், சமுதாய ரீதியாக சொன்னால் சொல்லலாம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிறவங்க வந்து வன்னியரும் ஆதிதிராவிடர் தான். ஆனால் ஆதிதிராவிடர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை தான். ஆனால் பார்த்திங்கன்னா வேறு உடையார் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா 5 ஒன்றிய செயலாளர் போட்டிருக்காரு. 5 ஒன்றிய செயலாளர் போட்டிருக்காரு. இங்கே கட்சியை தோளில் தூக்கி சுமக்கிறது, கஷ்டப்படுறது பூரா வன்னியர்களும் ஆதிதிராவிடர்கள் தான்.
விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அதிமுகவை பணம் செலவு பண்ணி உழைச்சி தோளில் சுமக்கிறவங்க பூரா வன்னியர்களும் ஆதிதிராவிடர்கள் தான். ஆனால் அந்த 2 பேருக்குமே அவர் வந்து புறக்கணிக்கிறார். 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அந்த 2 இனத்துக்காரங்களும் அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அதிமுகவால் தான் இங்கே சீரழிஞ்சினுக்குது. வேறு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டில் வேறு எதுவும் பேசக்கூடாது, தேர்தல் பாதிக்கக்கூடாது, அதிமுக வெற்றி பெறணும். இதெல்லாம் நான் இதோட முடிச்சுக்கிறேன்.